வணக்கம் 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 அன்பர்களே, உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பின்னொன்று. இன்னைக்கு ஏப்ரல் 21, 2024. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள். அந்த திருநாளை முன்னிட்டு என்னோட அன்பிற்குரிய மருதமலை முருகனை பார்க்கறதுக்காக பார்த்தோன்னா கிளம்பிட்டீங்களே. ஸோ மருதமலை போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகனை பார்த்துட்டு அதுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய மரகதவல்லியை பார்த்தோன்னா பார்க்க போகிறீங்களே. ஸோ அவளை பார்த்து அவளுக்கு நல் வாழ்த்துக்களை பார்த்தோன்னா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான பூ, தாலி, பழம் எல்லாத்தையும் பார்த்தோன்னா இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முருகரை தரிசனம் பார்த்தோன்னா பண்ண போகிறேன். இத்தனை நாட்களாக பார்த்தோன்னா முருக மச்சான் சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு இன்னும் சடனாக இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாரு. இன்னும் சடனாக முருகன் மட்டும் பார்த்தோன்னா சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னால் நிறைய ரீசன் பார்த்தோன்னா இருக்கீங்களே. இன்னைக்கு என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி என்னவளுக்கு பார்த்தோன்னா திருக்கல்யாணம். மதுரை மீனாட்சி சுந்தரலிங்கேஸ்வரர் மாமனுக்கு பார்த்தோன்னா திருக்கல்யாணம் இருந்துச்சுங்களே. இப்போ எக்ஸ் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு பார்த்தோன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டாரு. ஒவ்வொரு நூற்றாண்டுகள், ஒவ்வொரு யுகங்கள் பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகும்போது எப்படி பிரம்மனுடைய பதவிகள் பார்த்தோன்னா மாற்றி அமைக்கப்படுதோ, இல்லை நம்ம இந்திய அரசியல் அப்படி பார்த்தோன்னா எடுத்துங்களேன். இந்திய அரசியலில் பார்த்தோன்னா புதியதொரு ஆளுநர் வருவாங்க, புதியதொரு பார்த்தோன்னா அமைச்சர் வருவாங்க, புதியதொரு முதலமைச்சர் வருவாங்க, புதியதொரு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, புதியதொரு பார்த்தோன்னா பிரசிடென்ட் வருவாங்க, புதியதொரு பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஜாப், ஒரு ஹெட் மாஸ்டராக பார்த்தோன்னா இருந்து, ஸ்கூல் டீச்சராக பார்த்தோன்னா இருந்து, இல்லை காலேஜோட பிரின்சிபலாக பார்த்தோன்னா இருந்து, இந்த மாதிரி அவங்களுடைய பீரியட் பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தர் வருவாங்க. அதாவது தகுதியான நபர்கள் பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் வருவாங்க. சேம் அதே மாதிரி இன்னைக்கு மீனாட்சியோட பார்த்தோன்னா திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்துல பார்த்தோன்னா இருந்து புதியதோ ஒரு தலைமை மாற்றி அமைக்க பார்த்தோன்னா படுத்துங்களே. இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock, இப்போ எக்ஸாக்டா பார்த்தோன்னா 5:45 பார்த்தோன்னா ஆகுதுங்களே. 6 o'clockல இருந்து புதிய தலைமை டோட்டலாவே பொறுப்பேற்றுக்கிறாங்க. அதாவது எல்லா ரைட்ஸும் எல்லா பவரும் பார்த்தோன்னா அந்த புதியதோ ஒரு தலைமைக்கு பார்த்தோன்னா கிடைக்க போகுதுங்களே. புதியதோ ஒரு தலைமைனா புதியதோ ஒரு சிவபெருமான் பார்த்தோன்னா பதவி ஏற்க போகிறார் அப்படின்றது எக்ஸாக்டான பார்த்தோன்னா அர்த்தம். இது நிறைய பேருக்கு புரியாது. இது எப்படி நடக்கும், இது எப்படி பார்த்தோன்னா விஷயங்கள், இதோட என்ன அப்படின்ற அந்த மெக்கானிசம் அப்படின்ற உள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ், உள்ள இருக்கிற அந்த மெக்கானிசம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாதுங்களே. ஆனா இங்க ஒரு பெரிய மிராக்கல் பார்த்தோன்னா நடக்க போகுது. காலையில திருக்கல்யாணத்தை நிறைய பேர் பார்த்தோன்னா பார்த்துருந்தீங்க. நான் மதுரைக்கு பார்த்தோன்னா போகல, என்னுடைய இந்த பாடி பார்த்தோன்னா போகல. ஆனால் நான் போயிட்டு தான் பார்த்தோன்னா வந்தேன். அது இந்த சித்தர்கள் ரிலேட்டடாக ஸ்பிரிச்சுவல் லைனில் பார்த்தோன்னா இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே பார்த்தோன்னா தெரியுமே. ஏன்னா ஒரு உருவம் மட்டும்தான் பார்த்தோன்னா இங்கே இருக்கும். ஆனால் உள்ளம் எல்லாமே நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படின்னா நிறைய கோயில்கள் இருந்தாலும் எப்படி சொல்லுவாங்க, நினைத்தாலே முக்தி தரும். அதாவது மனசார நினைச்சாலே பார்த்தோன்னா போதும். எதையும் பற்றி நினைக்காம, ஒன்றையும் பற்றி நினைக்காமல் ஒன்றை மட்டுமே பார்த்தோன்னா நினைத்தாலே முக்தி பார்த்தோன்னா கிடைக்கும். அப்பேற்பட்ட திருவண்ணாமலையில் பார்த்தோன்னா பிறந்தன்னா ஸோ காலையில் மதுரை மீனாட்சியோட பார்த்தோன்னா திருக்கல்யாணத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், கலந்துக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் பார்த்தோன்னா கலந்துக்கக்கூடிய, எப்படி நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் தாயார் மாதிரி எப்படி மனித பிறவியாக பார்த்தோன்னா இருந்து எப்படி என்னுடைய பெருமாள் தகப்பனை கணவனாக அடைஞ்சாங்களோ, சேம் அதே மாதிரி இந்த லோகத்தில் அப்படி ஒரு அற்புதங்கள் பார்த்தோன்னா இன்றைக்கும் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் பார்த்தோன்னா அடிக்கடி நடக்குங்களே. இந்த திருக்கல்யாணத்தில் யாரெல்லாம் நிறைய பேர் பார்த்தோன்னா கலந்துக்கிட்டாங்க. அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னா திருக்கோயிலில், மதுரை மீனாட்சியோட திருக்கோயிலில் திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு மாங்கல்யத்தை பார்த்தோன்னா யாரெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டாங்களோ, மாற்றி பார்த்தோன்னா கட்டிக்கிட்டாங்களோ, அவங்க எல்லாருமே தீர்க்க சுமங்கலியாக பார்த்தோன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் மனசார பார்த்தோன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு எனக்கு திருக்கல்யாணமும் பார்த்தோன்னா திருக்கல்யாணத்தோடு சேர்ந்து நிறைய பேர் கல்யாணமும் பார்த்தோன்னா நடந்துச்சு. ஸோ அந்த குடும்பம் பார்த்தோன்னா எப்பவுமே தீர்க்க சுமங்கலியாக 16 செல்வங்களோட பார்த்தோன்னா பெருவாழ்வு வாழ மனதார பார்த்தோன்னா வாழ்த்துக்கிறேன். நிறைய பேர் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில், டிவியில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல, ஜோதி டிவியில், ஸோ இந்த மாதிரி லைவாக பார்த்தோன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்களுக்கும் பார்த்தோன்னா என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த திருக்கல்யாணத்தை நேரடியாகவோ இல்லை சோஷியல் மீடியா மூலியமாகவோ பார்த்தோன்னா யாரெல்லாம் இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய திருப்பு முனைகள் பார்த்தோன்னா ஏற்படும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா கிடைக்க போகுது. ஏன்னா இந்த புதியதோ ஒரு தலைமை ரொம்ப சந்தோஷத்தில் பார்த்தோன்னா இருக்கும்போது கட்டாயம் நீங்கள் எதை நினைச்சு பார்த்தோன்னா
கோயிலுக்கு போனீங்களே, எதை நினைச்சு வந்து பார்த்தோன்னா பார்த்தீங்களோ அது எவ்வளோ பெரிதாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இல்லை கைக்கு எட்டாத ஒரு விஷயங்களா வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இல்லை மாற்றி அமைக்க முடியாத வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயமாவே இருந்தாலும் சரி, ஏகலை இறைவனுடைய வந்து பார்த்தோன்னா ஆசையால் வந்து நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமாக கொடுக்கப்படும், மனப்பூர்வமாக வந்து பார்த்தோன்னா மாற்றி அமைக்கப்படும். மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மக்களே, மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு திருநாள். நீங்களும் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போங்க. கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ மனசார வந்து பார்த்தோன்னா கேட்டுவாங்க. இதற்கப்புறம் அதர்மங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா படிப்படியா வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிரும். அன்பு வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கும். எல்லார் மனதிலையும் வந்து பார்த்தோன்னா அன்பு வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கும். பயத்தோட மரியாதையோட வந்து பார்த்தோன்னா கலந்த பக்தி வந்து பார்த்தோன்னா அதிகரிக்குங்களே. இதுக்கப்புறம் எல்லார் நெத்திலும் திருநீர் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். சந்தனம் குங்குமம் வந்து பார்த்தோன்னா எல்லார் நெத்திலும் கட்டாயம் இருக்கத்தான் வந்து பார்த்தோன்னா போதும். ஏன்னா புதிய தலைமையோட ரோலே வந்து பார்த்தோன்னா அதுதான். ஒட்டுமொத்த உலகம் எங்கும் வந்து பார்த்தோன்னா ஓம் நமசிவாய அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து கட்டாயம் ஒழிக்கப்பட போகுது. ஆன்மீக மாடல் வந்து பார்த்தோன்னா மலர போகுது. ஆன்மீகவாதிகள் வந்து பார்த்தோன்னா ஆள போறாங்க. முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா உண்டாக போது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மிராக்கல் நடக்க வந்து பார்த்தோன்னா போதுங்களே. அதற்காக தான் இந்த திருக்கல்யாணம். நான் ஏற்கனவே பல டைம் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கேன். திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தோன்னா நிறைய அரசியல் அமைப்புல பெரிய பெரிய மாற்றங்களும் வந்து பார்த்தோன்னா உண்டாகும். ஆட்சிகளில் வந்து பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள் உண்டாகும். நிறைய காட்சிகள் வந்து பார்த்தோன்னா மாறும். நிறைய வந்து ஆன்மீகவாதிகள் புதுசு அரசியலுக்கு வந்து பார்த்தோன்னா வருவாங்க. மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்களே. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்க வந்து பார்த்தோன்னா போகுது. அதற்காக தான் இந்த திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்திலிருந்து வந்து பார்த்தோன்னா எண்ணற்ற வழிமுறைகள் வந்து பார்த்தோன்னா மாறப்போகுது. யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இறைவனை பயபக்தியோடு வந்து பார்த்தோன்னா தேடி இருக்காங்களோ அவர்களுக்கு என்னென்ன வந்து பார்த்தோன்னா தேவையோ, உடல் நோயை வந்து பார்த்தோன்னா நீக்கிறதுலேருந்து, பரிபூர்ண ஆரோக்கியத்தை வந்து பார்த்தோன்னா கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா கிடைக்க போகுதுங்களே. அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கணும், இது கிடைக்கும், அதுவும் இமிடியேட்டாக கிடைக்கணும் அப்படின்னா இமிடியேட்டாக வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். என்ன தேவையோ அது கிடைக்கும். என்ன வேண்டுதலும் வந்து பார்த்தோன்னா நியாயமான வந்து பார்த்தோன்னா உணர்வுபூர்வமான எல்லா வேண்டுதலும் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு வந்து பார்த்தோன்னா இந்த பரிசீலனைக்கு வந்து பார்த்தோன்னா டக்குன்னு நடக்குங்களே. இப்போ ஒரு முதலமைச்சர்லேருந்து இன்னொரு முதலமைச்சர் மாறும்போது வந்து பழைய முதலமைச்சர் கொஞ்சம் மேபி லேசியாக இருந்திருக்கலாம். அவருடைய ஏஜை காரணம் காட்டி, அவருடைய முடிய காரணம் காட்டி, இல்லை வந்து பார்த்தோன்னா அவருடைய ஏதோ ஒரு காரணம் காட்டி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லேசியாக இருந்திருக்கலாம். ஆனால் புதுசாக வந்து பார்த்தோன்னா வந்து அந்த முதலமைச்சர் என்ன பண்ணுவார், ஆக்கப்பூர்வமான வேலைக்கு, அதுவும் ஒரு எங்கான வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் வர்றாருன்னா என்ன பண்ணுவார், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், என்னென்ன சட்டத்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர வந்து பார்த்தோன்னா முடியும். இந்நாள் வரைக்கும் எதெல்லாம் கிடப்பில் வந்து பார்த்தோன்னா போட்டிருந்தாங்க எல்லா ஃபைல்களையும் வந்து பார்த்தோன்னா தூசி தட்டி வந்து பார்த்தோன்னா எடுத்து அதை எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா நிறைவேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா நிறைவேற்றுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த புதிய தலைமையிலும் அப்படி ஒரு விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நடக்க போது. சிவனடியார்களே, ஆன்மீக வந்து பார்த்தோன்னா பக்தர்களே, ஆன்மீக பெரியோர்களே, ஆன்மீக பக்தர்களே, முருக பக்தர்களே, இல்லை சக்தியோட வந்து பார்த்தோன்னா பக்தர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்து மதத்தை வந்து பார்த்தோன்னா சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை இந்து மதத்து மேல நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா கொண்டவர்களா வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, நீங்க இனிமேல் மனசார வந்து பார்த்தோன்னா கேளுங்க, மனசார வந்து பார்த்தோன்னா கேளுங்க. ஒவ்வொருத்தரும் பஞ்சபூத திருத்தலத்துக்கு வந்து பார்த்தோன்னா போங்க. எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா நினைத்தாலே முக்தி தரும் அக்னி தலம் திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தோன்னா போங்க, கிரிவலத்துக்கு வந்து பார்த்தோன்னா போங்க, மருதமலைக்கு போங்க, மதுரை மீனாட்சியை வந்து பார்த்தோன்னா போயிட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது பரிபூர்ணமாகவே வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். நான் சொல்றதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அர்த்தங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கு. நல்லா புரிஞ்சவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா புரியும். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப 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 டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா தெரியுங்களே. மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மக்களே. இந்த திருக்கல்யாணத்திலிருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தோன்னா மங்களங்கள் வந்து பார்த்தோன்னா உண்டாகட்டும். இதற்கு முன்னால் இருந்து நான் வாழ்த்துனது வந்து பார்த்தோன்னா வேற ஒரு ஆன்மீகவாதியா, ஒரு குருஜியா, ஒரு சுவாமிஜியா இருந்து வாழ்த்துக்கள் வந்து பார்த்தோன்னா கொடுத்தது வேற. ஆனா இன்னைக்கு கொடுக்க போற வாழ்த்துக்கள் வந்து பார்த்தோன்னா இது டோட்டலாவே வந்து பார்த்தோன்னா வேற. ஸோ மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் நிம்மதி பெருமிச்சுடனும் ஆழ்ந்த புரிதலுடனும் அபரிமிதமான செல்வ செழிப்புடனும் காரு பங்களா வீடு வாசல் மதிப்பு மரியாதை ஆஸ்தி அந்தஸ்து பெயர் புகழ் பணம் பட்டம் பதவி ஆகிய பலவற்றை பெற்று 16 செல்வங்களுடன் தீர்க்க சுமங்கலியாக வாழ மனதார வாழ்த்துக்கிறேன். நான் இல்லம் செழிக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும், நல்லோர்கள் ஆட்சி புரியட்டும், ஆன்மீகவாதிகளே ஆளட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும், ஆன்மீக மாடல் மலரட்டும், முருகப்பெருமானுடைய ஆட்சி உதயமாகட்டும். தமிழ்நாடு மட்டுமின்றி, பாண்டிச்சேரி மட்டுமின்றி, கேரளா மட்டுமின்றி, ஆந்திரா மட்டுமின்றி, இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய ஆட்சி உண்டாகட்டும். முருகப்பெருமானுக்கு பயந்தும் சிவபெருமானுக்கு வந்து பார்த்தோன்னா பயந்தும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கடமையை சரியா வந்து பார்த்தோன்னா செய்யட்டும். தவறுகள் நடக்காத வண்ணம் வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் ஆக்ரோஷமான வந்து
சட்ட திட்டங்கள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைகள் நிச்சயமாக அந்த புதிய தலைமையால் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா படுங்களே. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு சுபிக்ஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லோர்கள் வாழக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசமாக சத்தியமாக சர்வ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு நன்றிகள் சொல்லணும். அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நன்றிகள். என்னை பெற்றெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்தவங்க என் தம்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள். என்னுடைய கூட பிறந்தவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள். உற்றார் உறவினர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள். நண்பர்களுக்காக நன்றிகள். எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து விதமான ஆசிரியர் பெருமக்களுக்கும் குருவார்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றிகள். சிவனடியார்களுக்கு நன்றிகள். ஆன்மீகவாதிகளுக்கு நன்றிகள். முருக பக்தர்களுக்கு நன்றிகள். சித்தர் பெருமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள். 17 லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகள். பஞ்சபூதங்களுக்கும் நன்றிகள். என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமான் முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா மாமன் எல்லாம் அல்ல முன்னாள் எம்பெருமான் வந்து என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள். என்னவல் மதுரை மீனாட்சிக்கு கோடான கோடி நன்றிகள். மருதமலை முருகனுக்கு நன்றிகள். விநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள். எல்லாருக்கும் நன்றிகள். என் தகப்பன் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் சீதாதேவி தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்லழகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இது பாசிபிலிட்டி கிடையாது. இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தாயார் ஆண்டாள் நாச்சியார் தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றிகள். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவாதி தேவர்கள்ல இருந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றிகள். கோடான கோடி நன்றிகள். பாம்பாட்டி சித்தர் தாத்தாவுக்கும் நன்றிகள். அப்பா பைத்திய சுவாமி தாத்தாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள். நல்லதாவே நடக்க போகுது. நல்லது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. நானிலம் செழிக்க போகுது. நானும் மருதமலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். தங்கத்தேர் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு இந்த நாளை ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மனுடைய பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களே. நன்றிகள். நல்லதே நடக்கட்டும். சிவாய நமக்கு நல்லதே நடக்கட்டும். நல்லது மட்டுமே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றிகள்.